இந்திய மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை தளமாக யுபிஐ திகழ்கிறது. மக்களும் கூகுள் பே, போன்பே, பேடிஎம், பிஹெச்ஐஎம் என்று தங்களுக்கு பிடித்த செயலியை பயன்படுத்துகின்றனர். யுபிஐ கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, சுருக்கமாக என்பிசிஐ, பாதுகாப்பு கருதி அவ்வப்போது பல்வேறு புதிய அப்டேட்களை அமல்படுத்தி வருகிறது. முன்னதாக ஸ்பெஷல் கேரக்டர்கள், செயல் இல்லாத மொபைல் எண்கள் ஆகியவற்றை யுபிஐயில் இனி பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்தது. அந்த வகையில் தற்போது மேலும் ஒரு புதிய அப்டேட்டினை என்பிசிஐ அறிமுகம் செய்ய உள்ளது. அதன்படி இனி யுபிஐ ஆப்பில் ஆட்டோமேட்டிக் பண பரிவர்த்தனையை பயனர்கள் மேற்கொள்ள முடியாது. யுபிஐ செயலியை பொறுத்தவரை வாடிக்கையாளர்கள் புல் டிரான்சாக்ஷன் மற்றும் புஷ் டிரான்சாக்ஷன் என்று இரண்டு வழிகளில் பணம் செலுத்துகின்றனர். புல் டிரான்சாக்ஷன் என்பது நீங்கள் செலுத்த வேண்டிய பணத்தை கடை உரிமையாளர் உங்களுக்கு அனுப்புவார். மால்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள், ஹோட்டல்களில் இது போன்ற பண பரிவர்த்தனைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சில நேரம் 357 ரூபாய் 85 பைசா என்பது போல இந்த பரிவர்த்தனை தொகை இருக்கும். இன்னும் செல்போனால் இதில் கட்டண தொகை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு இருக்கும். புஷ் டிரான்சாக்ஷன் என்பது QR கோடை ஸ்கேன் செய்து தொகையை நீங்கள் என்டர் செய்து அனுப்பும்படி இருக்கும். சுருக்கமாக சொன்னால், இந்த பரிவர்த்தனையில் நீங்களே செலுத்த வேண்டிய தொகையை தேர்வு செய்து கொள்ளலாம். புல் டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக் பணம் செலுத்தும் முறைகளுக்கு பயன்படுகிறது. மாதந்தோறும் செலுத்த வேண்டிய கேஸ், இபி பில்கள் மற்றும் சேமிப்புகள் ஆகியவற்றுக்கு வாடிக்கையாளர்கள் பெரும்பாலும் இந்த முறையை பயன்படுத்துகின்றனர். நெட்ஃபிளிக்ஸ் போன்ற OTT தளங்களும் இந்த முறையை பயன்படுத்திதான் வாடிக்கையாளர்களிடம் குறிப்பிட்ட தேதியில் பணம் வசூலிக்கின்றன. தற்போது இந்த பரிவர்த்தனைக்கு தான் என்பிசிஐ செக் வைத்துள்ளது. இதற்காக தற்போது வங்கிகளிடம் என்பிசிஐ பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதாம். எனவே யுபிஐ செயலியில் இந்த ஆட்டோமேட்டிக் பண பரிவர்த்தனை விரைவில் நிறுத்தப்பட்டுவிடும். இதன் மூலம் யுபிஐ செயலி இன்னும் பாதுகாப்பாக மாறும். பயனர்களின் தேவையற்ற செலவுகள் கட்டுக்குள் வரும். அதோடு வங்கிகளின் நேரமும் ஏராளமாக மிச்சப்படும். குறிப்பாக இதன் மூலம் பண மோசடி அபாயமும் வெகுவாக குறையும். மொத்தத்தில் வாடிக்கையாளரின் அனுமதியின்றி பணத்தை எந்த ஒரு நிறுவனமும் பெற முடியாது. எனவே இந்த முறையை விரைவில் அமல்படுத்த என்பிசிஐ தற்போது தீயாக வேலை செய்து வருகிறதாம். கூடிய விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிகிறது.